அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இளமை எல்லாருமே இருக்கிற வரைக்கும் இளமையாக இருக்கணும்னு தான் விரும்புகிறோங்க. ஆனால் சின்ன வயசுல இருந்து என்ன நினைக்கிறோம், சீக்கிரம் டக்குன்னு பெரிய ஆளாகணும் வளரணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் பெரியவனாக வளர்ந்த பிறகு ஐயோ மீண்டும் இந்த இளமை பருவம் நமக்கு வராதா, குழந்தை மாதிரி சந்தோஷமாக ஓடி ஆடி சிரித்து விளையாட முடியாதா அப்படிங்கிற ஏக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கிற வரைக்கும் இருக்கதாங்க சரி. இதுதான் இயற்கை. இளமை அப்படின்னோடனே எனக்கு பாரதியார் பாடின ஒரு பாடல்ல இருந்து ஒரு சில வரிகள் ஞாபகத்துக்கு வருதுங்க. விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்பேன். இதே தான் எளிமையாக இன்னொரு கவிஞர் உலகம் சுற்றும் வாலிபன்ங்கிற படத்தில் அழகாக பாடியிருக்காரு. உள்ள மட்டும் அள்ளிக்கொள்ளும் மனம் வேண்டும், அது சொல்லும் வண்ணம் துள்ளி செல்லும் உடல் வேண்டும். ஆமாங்க, இளமைங்கிறது உடலும் மனசும் சம்பந்தப்பட்டது. மனம் நினைக்கிறபடி நம்ம உடலில் உள்ள அங்க அவயங்கள் எந்த வலியின்றும் இயங்கினா நாம் இளமையாக இருக்கிறோம் என்று அர்த்தம். வயதுக்கும் இளமைக்கும் தொடர்பே கிடையாது. இளமை என்கிறது இயக்கத்தோடு தொடர்புடையது. நாம் நினைத்தபடி, நாம் விரும்பியபடி நமது அங்க அவயங்களை எந்த வலியும் உணராமல் நம்மால் இயக்க முடிந்தால் நாம் இளமையாக இருக்கிறோம் என்று அர்த்தம். 70 வயதானாலும் சரி, 80 வயசானாலும் சரி, நம்ம நினைச்சபடி நம்ம அங்க அவயங்களை நம்மளால் இயக்க முடிஞ்சால் நாம் இளமையாக இருக்கிறோம் என்று அர்த்தம். அதே நேரத்தில் 20 வயசுல இருந்துட்டு அவனை நினச்சபடி ஒவ்வொரு அங்கே அவயங்களும் இயக்க முடியாமல் ஒவ்வொன்று கையை வலித்தா அங்கே வலிக்குது, கால் இங்கே வலிக்குதுன்னு இருந்தான்னா சத்தியமாக அவன் வயசு தான் 20 தவிர அவன் இளமையாக இல்லை. இதுதான் இயற்கை, இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் நம்ம அங்க அவயங்களை நாம் வேண்டியபடி தொடர்ந்து இயக்கி இளமையாக இருப்போம். நன்றி, வணக்கம்.